ஹரே கிருஷ்ணா. இன்றைய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மற்றும் புத்திரத ஏகாதசியினுடைய விசேஷ மகத்துவம். அதாவது தெற்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் இந்த ஏகாதசியை நாளை வைகுண்ட ஏகாதசி என்று எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் வைகுண்ட வாசல் திறந்து வைக்கப்படுகிறது. ஆக இன்று தினம் வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ஏகாதசியை விரதம் இருப்பவர்கள் 24 ஏகாதசி, அதாவது வருஷத்துக்கு 24 ஏகாதசி வருகிறது. அந்த 24 ஏகாதசியினுடைய பலனை இந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் இருப்பதால் மாத்திரம் அடைந்து விடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லி எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு காலையில் 4:30 மணியில் இருந்து இந்த ஏகாதசி சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அதே சமயம் கௌடிய வைஷ்ணவர்கள் வடக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஏகாதசியை புத்திரத ஏகாதசி என்ற பெயரிலே கொண்டாடுகிறார்கள். புத்திரத ஏகாதசி என்று சொன்னால் இந்த ஏகாதசியை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை யுதிஷ்ட மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கிறார். இந்த ஏகாதசியை நாம் கடைபிடிப்பதால் நாம் என்ன பலனை அடையலாம் என்று கேட்கிறார். அப்பொழுது பகவான் கிருஷ்ணர் இந்த ஏகாதசியினுடைய கதையை சொல்லுகிறார். பத்ராவதி என்ற ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்திலே சுமேதுமான் என்ற ஒரு அரசன் அரசாட்சி பண்ணி வந்தான். அவனுடைய அரசாங்கத்தில் சீரும் சிறப்புமாக விசேஷமாக மக்களை கவனித்து கொண்டான். அவர்களுடைய எந்த தேவையும் நிற்காமல் அவன் நிறைவேற்றி வந்தான். அவன் குளம் வெட்டுவது, மரங்கள் நடுவது போன்ற புண்ணிய செயல்களையும் செய்து வந்தான். அதுபோல யாகங்கள் செய்வது, தான தர்மங்கள் செய்வது போன்ற எல்லா சாஸ்திரபூர்வமான எல்லா விஷயங்களையும் செய்து அவன் ஆட்சி பண்ணி வந்தான். அப்படி ஆட்சி பண்ணால் கூட அவனுக்கு ஒரு மிகப்பெரிய குறை ஒன்று இருந்தது. என்ன குறை என்று சொன்னால் அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தான். அதனால் அவருடைய பித்ருக்கள்லாம் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். தன்னுடைய பித்ரு காரியங்களை செய்வதற்கு தன் வம்சத்தில் ஒரு குழந்தை இல்லாமல் இருப்பதை அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளித்தது. சுமேதுமானும் ரொம்ப வருத்தப்பட்டான். இப்படியாக காலம் கடந்து சென்றது. அப்போ இந்த கஷ்டத்தில் அவன் மன உளைச்சலில் அவன் ஒரு நாள் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து குதிரை மேலே சவாரி செய்து அவன் அடர்ந்த காற்றுக்குள்ளே சென்றான். அங்கு புலி, சிங்கம், கரடி, யானை போன்ற கொடூர மிருகங்கள் இருக்கக்கூடிய காட்டு வனப்பகுதியிலே அவன் பயணம் செய்தான். அப்படி போகும்பொழுது அவனுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. தண்ணீர் அருந்துவதற்காக அங்கு தண்ணீரை தேடி அந்த வனப்பகுதியிலே அலைந்து கொண்டிருந்தான். அந்த சமயம் அவனுக்கு ஒரு அழகான தண்ணீர் குளம் தெரிந்தது. அந்த குளத்தங்கரையிலே ரிஷி முனிகளெல்லாம் ஆசிரமம் அமைத்து அங்கு சிறப்பு பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சுமதுமான் அங்கு சென்று அந்த ரிஷி முனிகளுக்கு வணக்கம் செய்து அவர்களை நமஸ்காரம் பண்ணி சாட்சாங் தண்டவாத் பிரணாம் செய்து அவர்களிடம் கேட்டார். நீங்களெல்லாம் யார்? எதற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள்? என்ன விசேஷமாக இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விசாரித்தான். அப்போ விஸ்வகேது என்ற தேவர் சொன்னார், நாங்களெல்லாம் புத்திரத ஏகாதசி கடைபிடிப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்திரத ஏகாதசியை யாரெல்லாம்
கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இதை கடைப்பிடிப்பார்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று செய்தியை அந்த விஸ்வகேது சொன்னார். அதை கேட்ட மாத்திரத்தில் சுமேதமான் ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். இந்த மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாமல் தான் நான் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு அதை அனுஷ்டிக்கும் விதிமுறைகளை எனக்கு சொல்லுங்கள். நானும் இந்த ஏகாதேசியை கடைபிடிக்க வேண்டும் என்று சிரத்தையோடு கேட்டவுடன் அவர்கள் சொன்னார்கள், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தசமி திதியிலே ஒரு நாள் மட்டும் உணவு அருந்தி இரவு உணவு அருந்தாமல் வசு உடைய பால் மட்டும் அருந்த வேண்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்து கணவன் மனைவி இருவரும் பிரம்ம முகூர்த்தத்திலே குளித்துவிட்டு பகவான் முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இந்த ஏகாதசியை சிரத்தையோடு தானிய வகையான உணவுகள் எதுவும் அருந்தாமல் முடி வெட்டி கொள்வது, நகம் வெட்டுவது போன்ற காரியங்கள் தன்னை ஈடுபடுத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அன்றைய நாள் எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் தாம்பத்தியத்திலே 3 நாட்களுக்கு, அதாவது தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த 3 நாட்களுக்கு தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடாது என்ற விதிமுறைகளோடு இந்த ஏகாதசியை சங்கல்பம் செய்து கொண்டு யாரெல்லாம் சிரத்தையோடு இதை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று இந்த இந்த விதிமுறைகளெல்லாம் அந்த விஸ்வதேவ் சொன்னார். அதை கேட்டுக்கொண்ட ராஜா அந்த கேட்டக்கு இணங்க தன் மனைவியோடு இந்த ஏகாதசியை விதி பிரகாரம் கடைப்பிடித்த மாத்திரத்தில் அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தது. அதன் மூலமாக தன்னுடைய பித்ருக்களுடைய தோஷம் அவனுக்கு நீங்க பெற்று ராஜ்யத்தில் தனக்கு பின்னாடி தன் மகனை பட்டம் சூட்டுவதற்கான ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தான். அது மூலமாக அவனுடைய புத்திர ஏகாதசி இப்படியாக சிறப்பு அம்சம் கொண்டதாக அவனுக்கு அமைந்தது. ஆகவே யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த ஏகாதசியை, குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஏகாதசியை கடைபிடித்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அடையலாம் என்பது இந்த ஏகாதசியினுடைய முக்கியமான அம்சம். ஆக இது வடக்கு இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் இதை புத்திர ஏகாதசி என்று கடைப்பிடிக்கிறார்கள். தெற்கே இருக்கக்கூடியவர்கள் இதை வைகுண்ட ஏகாதசி என்று கடைப்பிடிக்கிறார்கள். எப்படி கடைப்பிடித்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஒன்றுதான். இந்த ஏகாதசியை கடைப்பிடிப்பதனால் நாம் பகவானிடத்தில் பக்தி செய்வதற்கான ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. ஆகவே இந்த ஏகாதசி கடைப்பிடிப்பதோடைய முக்கிய நோக்கமே பகவானிடத்தில் பக்தி செய்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். நமக்கு என்னென்ன பாவங்கள்லாம் நாம் செய்தோமோ அந்த பாவங்கள் ஏகாதசியை கடைப்பிடிப்பதனால் நாம் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் நீங்கி பகவானிடத்தில் ஒரு பக்தி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதோடு நம்முடைய ஆசைகள் நிறைவேறுகிறது, புத்திர பாக்கியம் நிறைவேறுகிறது, குடும்ப கஷ்டங்கள் நீங்குகிறது. இப்படியாக இந்த ஏகாதசியை கடைப்பிடிப்பதனால் மாத்திரம் எல்லாவித பிரச்சனைகளில் இருந்து நாம் முழுமையாக விடுதலை அடைய முடியும். ஆகவே ஏகாதசி திதியை சிரத்தையோடு கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி. கண் விழித்து இருந்து இந்த ஏகாதசியை கடைப்பிடிப்பதனால் 24 ஏகாதசிக்கு உண்டான பலனை இந்த ஒரு ஏகாதசியிலே அடையலாம். ஆகவே இந்த ஏகாதசியை சிரத்தையோடு கடைப்பிடிக்க வேண்டும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா.